அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது சர்ஃபான் BA vlog கிடையாது, சர்ஃபான் vlog BA2. இது இரண்டாவது சேனல். என்னுடைய முதலாவது சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதே போல் இப்போதைக்கு வரைக்கும் வீடியோ பார்க்கக்கூடியவங்களில் 68.1% தான் சப்ஸ்கிரைபர்ஸாக பார்க்குறாங்க. 31.9% பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய பல தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் சர்ஃபான் BA vlog இதுக்கு முன்னாடி 63,500 சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்துச்சு. 2,700 வீடியோ இது வரைக்கும் நாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இந்த யூடியூப் பயணத்தை நிறுத்துறதுக்காக பலரும் பல கோணங்களில் முயற்சி பண்ணினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் எனக்கு ஆதரவளிக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போது இந்த இரண்டாவது சேனலுக்கும் நல்ல ஆதரவு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இன்னும் பலரும் என்னுடைய நியூஸ் இல்லை அப்படின்றதால தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா என்ன ஆச்சு, ஆளுக்கு ஆளோட அட்ரஸே இல்லையே அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறது. அதனால் உங்களிடம் ஒரு அன்பார்ந்த கோரிக்கை, முடிந்த வரைக்கும் நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னுடைய பழைய சேனல் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தலைவலி, டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, வாரத்துக்கு 2 தடவை தலைக்கு மசாஜ் போட வேண்டிய சூழலாக இருக்குது. அந்த அளவுக்கு தலைவலி இருக்கிற எல்லா பிரச்சனையும் சேர்ந்து மொத்தமாக நம்ம தலையில் ஏறி நிற்குது. ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நன்மைக்கே. அதே போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, காலையிலும் இதை தெரிவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் லீவில் போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரிட்ஜில் செக்இன் இருக்கும்ன்றதை மறந்துடாதீங்க. ஒரு பக்கம் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. உள்ளே போகும்போது பெண்களுக்கு இதில் அதிக அநீதிகள் இழைக்கப்படுது. அதே மாதிரி பொருட்கள் திருடு போகுது, பணம் திருடு போகிறது மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி போலீஸ் நிற்பாங்க, செக் பண்ணுவாங்க, சிவில் ஐடியை காட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு போன வெள்ளிக்கிழமையும் நடந்தது. இந்த வெள்ளிக்கிழமையும் நடக்கலாம். கவனமாக இருங்க. அதே மாதிரி பங்காளி மார்க்கெட், பேமெண்ட்களில் விற்கக்கூடிய அந்த பங்காளி மார்க்கெட், தெருவோர வியாபாரங்கள், இந்த மாதிரி பகுதிகளுக்கும் தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா திடீர் சோதனைகள் வரலாம், திடீர் சுற்றி வளைப்பு வரலாம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும், இதுவரையிலே உள்துறை அமைச்சர் ஒரு மாதத்துக்கு 7,000 to 8,000 பேர் வரைக்கும் நாடு கடத்தணும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் எப்படியுமே அதிகப்படியான சோதனைகள் தொடர்ந்தும் நடந்த வண்ணமே இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகும்போது சிவில் ஐடியை மறக்காமல் கொண்டு போங்க. சிவில் ஐடி இல்லாட்டி மொபைல் ஐடியை கட்டாயம் கொண்டு போங்க. ரெண்டுமே இல்லாட்டி பாஸ்போர்ட்டை கையில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக அது எதுவும் இல்லாதவங்க ரொம்ப கவனம். குவைத்தியை வைத்து செம்மையான ஒரு வாழ்க்கை, நல்லா பிரயோஜனம் பார்க்கலாம், தயாராகுங்க. அதே போல் குவைத்தியால் இருக்கிற வாழ்க்கையை இழந்து கடைசியில் அடியில் இருக்கிறத அறுத்துட்டு விட்டுருவாங்க. கவனம். பணிப்பெண்களே, கடைசியில் இப்படி குவியலாக டஸ்ட்டையும் எண்ணெய் நிறைந்த கொழுப்பையும் அள்ள வேண்டி வரும். அதுக்கு சொல்யூஷனும் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இராணுவ தலைவர் நைஜர், புர்கினா ஃபாசோ பிரசிடென்ட் இப்ராஹிம் மற்றும் அமைச்சர்களுடைய சம்பளத்தை 30% குறைக்கவும், தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை 50% அதிகரிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். நம்மளுடைய அனுரகுமார திசாநாயக மாதிரி ஒரு ஆள் தான் அவரும். ஆட்சி வந்தது பிறகு ஃப்ரான்ஸே அடித்து விரட்டினாங்க நாட்டிலேருந்து தங்கங்களை சுரண்டினத்துக்காக. அதே போல் தான் இன்றைக்கி சுக்கு நூறாகி போய் இருக்குது கேஸ் சிலிண்டர், டெலிஃபோன், மொட்டு, இது எல்லாமே சேர்ந்து எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு முன்னால்
அதே போல் அவருக்கு மக்கள் அளித்த ஆதரவு, மக்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றிக்கு 100% காரணமாக அமைந்தது. அதே போல் அவர் வந்து இப்போ எடுத்திருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளும், இந்த மக்கள் வைத்த நம்பிக்கை, இந்த மக்கள் அவருக்கு கொடுத்த ஆதரவுக்கு செம்ம பதிலடியாக இருக்குது. இன்றைக்கு காலையில் கூட பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்குமே மானியம், விலை குறைப்பு, நிறைய விடயங்கள் மாஷா அல்லான்னு மாறி வருது. ரொம்ப சந்தோஷம். இப்படியே நம்ம நாடு நல்ல நிலைமைக்கு வந்துட்டால் போதும். முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி நாமளும் முயற்சி செய்வோம். அடுத்ததாக குவைத்திகளை வச்சு செம்மையான ஒரு வாழ்க்கை வாழலாம், நல்ல பிரயோஜனம் பார்க்கலாம். இதை பற்றின ஒரு தகவலை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம், ஹோம் பிஸ்னஸ் செக்டார், வீடுகளில் உள்ளவர்களுக்கான தொழில் முனைவு. இப்போ இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக கை காலை எல்லாமே இருக்கிறவங்க, ஊனமுற்றவங்க, படிப்பு பெருசாக ஏறாத குவைத்திகள், இப்போ இவங்களுக்கெல்லாம் ஜாப் வந்து கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் வீட்டில் இருந்தே. முதல்ல இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். وزارة التجارة والصناعة تلعب دور حيوي وكبير في تبسيط الآليات وتعزيز روح الابتكار والإبداع، لين صارت أفق النجاح مشرقة أمام رواد الأعمال الحرة وأصحاب الأعمال المنزلية. ومن هذا المنطلق جاء إعلان وزارة التجارة والصناعة عن تغييرات تنظيمية جديدة تهدف إلى تمكين وتنظيم الأعمال التجارية المنزلية في الكويت. التغييرات اللي أصدرتها وزارة التجارة مؤخراً ما اقتصرت على جعل الأعمال المنزلية أسهل وبس، لكنها أيضاً عززت من مفهوم النهج الرقمي فيما يتعلق بالمعاملات التجارية في الدولة بشكل يساهم في تهيئة بيئة مثالية ومجهزة بشكل كامل لإدارة الأعمال من المنزل. ووفقاً لذلك يتوجب على الراغبين بممارسة الأعمال التجارية المنزلية التحلي بدرجة عالية من المسؤولية تتمثل بالتقدم والحصول على الترخيص التجاري المناسب بموجب اللوائح القانونية لمزاولة هذه الأعمال. هذه الإجراءات صارت أكثر مرونة وسهولة، والمبادر أو صاحب المشروع صار ما يحتاج يأجر محل تجاري. தொழில் முனைவோருக்கான ஆதரவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நான் என்னையே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற எங்களுடைய கஃபிலுடைய பொண்ணு இருக்கிறாங்க, மூத்த பொண்ணு. அவங்க வந்து வேலைக்கு போகலை, வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், நீங்கள் ஏன் ஒரு ஹோம் சர்வீஸ் சலூன் மாதிரி ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதே போல் அவங்க சைனாவிலேருந்து டைரெக்டாகவே மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பிலிப்பீனிய வேலைக்கு எடுத்து, எங்கள்கிட்ட இருக்கிறாங்க பிலிப்பீனிய ஒன்று தெரிஞ்சிருக்கோம், அந்த பிலிப்பீனிய வேலைக்கு எடுத்து இப்போ ஹோம் சர்வீஸ் மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர், அந்த கால்காய்கள் நகம் வெட்டுறது, சுத்தம் பண்ணுறது, அதே மாதிரி மசாஜ், இது ரெண்டும் வந்து செயல்படுத்திட்டு போகிறாங்க. இப்போ இதில் வந்து என்ன ஒரு பிரயோஜனம்னா, எனக்கு இதை வந்து அவங்க லீகலாக இப்போ மாற்ற போகிறாங்க. மாற்றும்போது இதை வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு மாற்ற போகிறாங்க. ஹோம் செக்டார்லேருந்து ப்ரைவேட் செக்டாருக்கு மாற்ற போகிறாங்க. அப்படி மாற்றும்போது இதில் வந்து இவங்களுடைய சலூனுக்கு நான் ஒரு மந்துக்கா மாறுறதுக்கான வாய்ப்பு தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மந்துக்கா மாறும்போது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வசதி வாய்ப்பும், எல்லா அதிகாரப்பூர்வமான உதவிகளும் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். அதே போல் உங்களுடைய கைப்பணிகள், இப்போ நிறைய பேருக்கு பூ செய்ய தெரியும், நிறைய பேருக்கு அச்சாறுகள், அதே மாதிரி அந்த துர்ஷின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான பொருட்கள், அது கைப்பணிகள், பல கைப்பணிகள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு, இப்போ நம்மளை பொறுத்தவரை நம்மளுக்கு தொழில் தெரியும், நம்மளுக்கு வேலை தெரியும், ஆனால் பணம் தான் இல்லை. இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 50,000 தினார்லேருந்து 1,00,000 தினார் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும், கடை எடுக்கணும், வாடகை, இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. அப்போது நம்மளுக்கான முதல் பணி பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலையை உறிஞ்சிட்டு பணத்தை குறைவாக தர குவைத்திகள் இல்லாமல் கொஞ்சம் மனசாட்சியாக நடக்கக்கூடியவங்க, உங்களுக்குரிய உழைப்பை சரியாக தரக்கூடியவங்களாக இருந்து, அவங்க வீட்டு பசங்க இருப்பாங்கல்ல, நிறைய பேர் காலகாலமாக வேலை செய்கிறவங்க இருப்பீங்க. அப்போ உங்களால் இது முடியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ காட்சிகளில் பார்க்கலாம், அவங்க வந்து இதை தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பூ பொக்கே செய்யலாம், செஞ்சுட்டு ஆன்லைன் மூலமே அதற்குரிய விலையை நிர்ணயித்து நீங்கள் ஆன்லைன் மூலமே பிஸ்னஸ் பண்ணலாம். டெலிவரி காலை போட்டு ஒரு டிரைவரை வச்சுக்கொள்ளலாம், அதே மாதிரி பணிப்பெண் ஒருத்தரை வச்சுக்கொள்ளலாம், டெலிவரிக்கு ஆர்டர் போடலாம். இந்த மாதிரி ஆர்டர்களை கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து எல்லாமே வீட்டிலேருந்தே ரெடி பண்ணிவிட்டு ஆர்டர்களை கொண்டு போய்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து இவங்க மேம்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி தான் எல்லாமே கைப்பணிகள். இப்போ சாதாரணமாக பூக்கள் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து துணி தைக்க தெரியும், துணிகள் நல்லா தைக்க தெரியும். ஆனால்
இங்கே அதுக்குரிய ஏற்பாடு எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் மெஷின் மெட்டீரியல் மற்ற பொருட்கள் எல்லாம் இவங்கள்ட்ட வாங்க சொல்லி அதுக்கப்புறமா அதை வச்சு ஆன்லைன் மூலம் ஃபேஷன் டிசைனோட சேர்த்து நீங்கள் அழகாக இந்த பிஸ்னஸை பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க குரூப்புகள் இன்ஸ்டாகிராம் அது இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டாலும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைச்சிச்சுன்னா செம்மையான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் சேர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் அதற்கு நீங்கள் முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நல்ல கொய்த்தி. உங்கள் கூட இருக்கக்கூடிய பசங்க, உங்கள் வீட்டு பசங்க நல்லவங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க, உங்களுடைய உழைப்பை சுரண்ட மாட்டாங்க, உங்களுக்கும் சரியான ஊதியத்தை தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் இதில் வந்து இறங்குங்க. அப்படி இல்லைன்னா தயவு செய்து இறங்காதீங்க. அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் உருவாக்கி கொடுத்த பிறகு கடைசியில் உங்களுடைய உழைப்பை எல்லாத்தையுமே சுரண்டிட்டு உங்களுக்கு சரியான ஊதியத்தையும் கொடுக்காம அவங்கள ஏமாற்றி விடக்கூடியவங்கள்ட்ட இருந்து தயவு செய்து ஒதுங்கிக்கோங்க. அவங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரியான ஐடியாவே கொடுக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்லபடியாக உண்மைக்குமே உங்களுக்கு நியாயமாக நடக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா மட்டும், என்னுடைய வீட்டில் உங்களுக்கே தெரியும், நான் இத்தனை வருட காலமாக இருக்கிறேன், அதே போல் அவங்க எனக்கு நியாயமாக நடக்கிறாங்க. என்னுடைய ஐடியாவில் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் இவங்களுடைய பிஸ்னஸும் சரியாக போகுது. அதுக்கேற்ற ஊதியமும் மாஷா அல்லாஹ்னு அவங்க அதுக்கேற்ற மாதிரி செய்கிறாங்க. அதில் முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போது அந்த பிலிப்பீனியை கொண்டு போய் விட்டதுக்கப்புறமா எனக்கு கிடைக்கிற அந்த சின்ன சின்ன கேப்புகள், நான் வண்டியில் போகும்போது அப்போ தூரமாக போயிட்டேன்னா யாருமே என்னை கூப்பிட மாட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருந்தால் கூப்பிடுவாங்க, இல்லைனா தூரமாக இருந்தால் எங்கே நான் டியூட்டியில் இருக்கிறேன் அப்படின்னா கூப்பிட மாட்டாங்க. அந்த செகண்ட் அந்த கேப்பை வச்சு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவையான நியூஸ் ரெடி பண்ணுறது, நம்ம வண்டியிலேருந்து வீடியோ போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் நானும் செஞ்சு கொள்வேன். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நீங்களும் முயற்சி செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு திறமை இருக்குது, ஆனால் அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து அந்த திறமையால் பணம் சம்பாதிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இந்த நாட்டில் நம்மளுக்கு தனியால் நம்மளால் செயல்படுத்த முடியாது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குரிய பணம் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பெரிய அளவான எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை, கடையும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, லைசன்ஸும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் அந்த அப்ரூவலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டிலே வச்சு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலம் அது பிஸ்னஸுக்கும் பேரும் வச்சு எல்லாமே சேர்ந்து செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு விடயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லோகன் நீங்கள் வைக்கக்கூடிய பெயர்கள், ஒருவேளை நீங்கள் ஐடியா கொடுக்குறீங்களா இருந்தாலும் பேர்கள் வந்து கொஞ்சம் ஜென்வினாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாட்டில் சில டைம்களில் சில பேர்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். முயற்சி பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அந்த பூ செய்ய தெரியும், நிறைய பேருக்கு அந்த துணிகள் தைக்க தெரியும், கைப்பண்டங்கள் நிறைய செய்ய தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. முயற்சி பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் சேர்ந்து வெற்றி பெறுங்க. அடுத்ததா சர்வநாசம். கடைசியில் இருக்கிறதையும் அறுத்துட்டு விட்டுருவாங்கப்பா, ரொம்ப கவனம். இந்த மாதிரி தவறு ஒருபோதும் வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து செஞ்சிடாதீங்க. بارها ما ينظف عادل انت حبيبنا تعال تجي ايش بك خايف؟ اوي 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 يلا قوم قوم ينظف تعال الغرفة مصطفى ليش ما نظف عادل البارحة؟ رورا ما تحكي لك انا احكي لك انا حاسبك بابا ليش ما تنظف عادل هاي بارها ما ينظف عادل انت பாருங்கடா இந்த ஓட்டுநருக்கு வந்த சான்ஸு அப்படின்ன மாதிரி ஒரு ஆள் குலுங்கி அழுகிறாரு. சரி, இப்போது இது தவறு தானே, இப்படி இருக்கிறது வந்து உண்மையிலேயே தவறு. இந்த மாதிரி அரைக்குறையான ஆடைகளோட முன்னுக்கு வாரது, ஓட்டுநருக்கு முன்னாடி இருக்கிறது, அது உண்மையிலேயே தவறு. ஆனால் அது நாம் செஞ்சால் நிச்சயமாக அது தவறு. ஆனால் நிறைய சமூக ஊடகங்கள் நிறைய விடயங்களை சித்தரிக்குது. மனைவிமார் இப்போ சாதாரணமாக அரபு நாட்டில், இது ஒரு அரபு நாடு, இஸ்லாம் மார்க்கம் உருவாகின நாடு, ஆனால் இன்றைக்கி தன்னுடைய மனைவியை அவசரமாக ஆடையை பாதியில் போட்டவனே கூட்டிகிட்டு வந்துட்டார் போல் இருக்குது. இந்த மாதிரியும் சில சம்பவங்கள் கண் முன்னே வந்து போகிறது. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் இப்போ முன்னாடி பார்த்தீங்கல்ல ஓட்டுநர், அவங்க அதை செய்யும்போது இப்போ அந்த இடத்துல யார் தவறானவங்க, இப்போ யார் வைக்கப்படுறா, யார் தவறானவங்களாக இருக்கிறாங்க, அந்த பொண்ணு. ஆனால் ஒரு வேளை நீங்கள் உடன்பட்டீங்கன்னா, ஒரு வேளை அந்த டைமில் யாராவது கண்டுட்டாங்க பிடிச்சிட்டாங்கன்னா அது எப்படி தெரியுமா மாறும்? அதே உட்கார்ந்து இருந்த இடத்துல அந்த பொண்ணும் எலும்பி நின்ற இடத்துல நீங்களும் மாறுவீங்க. ஐயையோ என்னை காப்பாற்றுங்க, என்னை வந்து தொட்டுட்டான் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தை போட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க ஆக்டிங் அங்கேயே முடிஞ்சு போச்சு. கட் சொல்லி முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய்த்து கட் பண்ணிடுவாங்க. மேலேயா கீழேயா அப்படின்றத பற்றி
அதுக்கப்புறம் தான் சிந்திக்க வரும். அதால் தயவு செய்து, ஏன்னா நிறைய வீடுகளில் இப்படி இருக்குது, நிறைய வீடுகளில் இருக்குது. இப்போ முன்னாடி கூட ஒரு சகோதரர் ரோசாப்பூ கொடுத்து பிறந்த நாளைக்கு கடைசியில் தொழிலே இழந்து நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் ஆயிடுச்சா இல்லையா? ரோசாப்பூ கொடுத்தது பர்த்டேக்கு. பொண்ணு நல்லா சிரித்து கதைச்சி பேசுகிறா, நல்லா ஃபன்னாக பேசுவா, அதனால தான் அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அந்த பாபா உடனே வெளியே ஏற்றிட்டார், வீட்டுக்குள்ளே இனி இருக்கக்கூடாது அப்படின்னு. அதே போல தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இப்போ உங்களுடைய இந்த மாதிரியான விடயங்கள் நிறைய பேருக்கு நடக்கலாம் வாழ்க்கையில். நிறைய வீடுகளில் வந்து ஃபன் பண்ணுறவங்க, தொட்டு பேசுகிறவங்க, உங்களை வந்து சும்மா இப்படி இந்த மாதிரி பிடிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய விடயங்கள் நடக்கலாம். தயவு செய்து ரொம்ப கவனம். இது வந்து பெண்கள், இப்போ பணிப்பெண்களாக இருக்கிறீங்கன்னா அது அந்த வீட்டு பசங்க வந்து ஏதாவது இந்த மாதிரி உங்களோட சேட்டை பண்ணினாலும் தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆண்கள், ஓட்டுநர்கள், ஹாரிஸ்கள், வீடுகளில் இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் உங்களோட வந்து விளையாட்டுக்குனாலும் சரி, நக்கலுக்குனாலும் சரி, நையாண்டிக்குனாலும் சரி, கிட்ட வந்தால் தயவு செய்து ஒதுங்கிடுங்க, தூரமாக போயிடுங்க. ஏன்னா கடைசியில் நான் தான் சொல்கிறேன், அவங்க என்னதான் தவறு செஞ்சாலும், மாடு உசும்பாமல் மணி உசும்பாது அப்படின்ற மாதிரி என்னதான் தவறு செஞ்சாலும் கடைசியில் எல்லா தவறும் நம்ம தலையில் தான் வந்து முடியும். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அதே மாதிரி கெட்டதுகள்லேருந்து முடிந்த வரைக்கும் நம்மளை இந்த நாடுகளில் இருக்கும் வரைக்கும் தவிர்த்து கொள்வது தான் நம்மளுக்கும் நல்லது, நம்மளை நம்பி இருக்கிற நம்மளுடைய குடும்பங்களுக்கு நாம் செய்கிற ஒரு நியாயமான செயல். ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நான் சொல்கிறேன். சவுதி அரேபியாவில் ஒரு சகோதரர் 30 வருஷமாக அந்த வீட்டில் வேலை செஞ்சுருக்காரு. அவருடைய இளமை காலத்திலேருந்து வந்து முதுமை காலம் வரைக்கும் அந்த வீட்டில் வேலை செஞ்சுருக்காரு. அந்த வீட்டு பையனும் அவங்க குடும்பத்தில் வர ஒரு பொண்ணும் வண்டிக்குள்ளே இருந்து கொஞ்சம் கசமுசாவில் ஈடுபட்டுருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவர் போய் அவர் பாபா கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. பாபா உடனே அவங்க 2 பேரையும் உள்ள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு நல்லா கேட்டுக்கோங்க, அடுத்த அரை மணி நேரம் போகலை, வா முகமது வா போகலாம் அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போய் டிக்கெட்டை போட்டு அதே கணம் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டு ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிவிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு தான் பொருட்கள்லாம் அவருக்கு ஏற்றி அனுப்பியிருந்தார், எல்லாம் பார்சல் பண்ணி பேக் பண்ணி. என்ன காரணம்? இதுதான் காரணம். சில நேரங்களில் கண்டும் காணாமல் போகிறது தான் நம்மளுக்கும் சிறந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா அடா புதையல் வாங்க. இந்த மாதிரி புதையல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் பாருங்கள். எவ்வளவு புதையல், கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக சேர்ந்த புதையல் தான் இது. என்ன புதையல்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், அக்கு வேற ஆணி வேற பிரித்து வச்சுருக்குது. கிச்சன் மத்பாக்கில் அவுட் ஃபேன் இருக்கு இல்லையா, கிச்சனில் இருக்கக்கூடிய ஃபேன். நம்ம வீட்டில் நான் தான் சொன்னேன் இல்லையா அதுக்கு முன்னாடி கூட, வாடகைக்கு விட போகிறாங்க, வீட்டில் இருந்தவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அந்த ஃபேனை போய் பார்த்தா கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த வீட்டில் இருந்துருக்குறாங்க. அந்த 7 வருஷத்துக்கும் இந்த ஃபேனில் கையே வைக்கலை போல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட முடியலை. அது சும்மா சாதாரணமாக அந்த இது போட்டு சுடு தண்ணி போட்டு கழுகலாம், துடைக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. எது பண்ணியும் சரி வரல. 7 வருஷமாக அப்படியே இருந்திருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதை சுத்தம் பண்ணுறதுக்கு செம்மையான ஒரு லிக்விட் இருக்குது. அதே போல் எதிர்வரும் நாட்களில் நோன்பு காலம் வந்துடும். அதுக்கு முன்னாடி குளிர்காலம் வந்துடும். குளிர்காலம் வந்துச்சுன்னா இந்த ஒயில் தன்மை இன்னும் ரஃப் ஆகிடும், இன்னும் வந்து இறுகி பிடிச்சிடும். அதனால் இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிந்த வரைக்கும் உங்களுடைய வீடுகள்லையும் ஷஃபாத், இந்த ஃபேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள நெட்டில் வச்சுருப்பாங்க, கிச்சனில் வந்து அடுப்புக்கு மேலே இருக்கும் ஷஃபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டீல் பீஸுகளையும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து இப்போவே இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிந்த வரைக்கும் வேகமாக கழுவிக்கோங்க. பார்த்தீங்களா, இது சும்மா மேலால் சிம்பிளாக எடுத்தது தான், அதை விட இன்னும் அதிகமாகவே இருக்குது அதில். அதனால் தயவுசெய்து ரொம்ப கவனம். இந்த வீடுகளில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரியான பொருட்களை துப்புரவு பண்ண வந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு சில பொருட்கள் தேவைப்படும். அதில் முக்கியமான ஒன்று இது என்னென்னு பார்த்தீங்கன்னா DEXIN, டெக்ஸின். இந்த டெக்ஸின் அப்படின்றது நான் வந்து ஷுவைக்கில் ஒரு கடையில் எடுத்தேன், சஃபார் அப்படின்ற கடையில். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெமியாக்கள்லையும் இருக்குது. இந்த டிக்ஸினை பார்த்திங்கன்னா சாதாரணமாக இது வந்து அசீட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கையில் படுற அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணலை.
க்ளவுஸ் எல்லாம் நான் போடாமல் தான் இருந்தேன். ஆனால் கையில் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் பாதிக்கலை. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எரிச்சல் குணம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதோடு நான் என்ன பண்ணேன், உடனே க்ளவுஸை போட்டுக்கிட்டேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வீடுகளில் வேலை பார்க்குறவங்க க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததாக மாஸ்க்கை வந்து மறந்துடாதீங்க. நிச்சயமாக நீங்கள் மாஸ்க் போட்டே ஆகணும். ஏன்னா மாஸ்க் போட்டிங்கன்னா தான் அதோடைய வேகம், அந்த காரம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரியும். மாஸ்க் போடாமல் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியோ மூக்குக்குள்ளே இறங்கி நெஞ்சுக்குள்ளே இறங்கிடும். அப்புறமா கரகரப்போடையே தெரியணும். எனக்கும் அதே நிலைமை தான். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதால தான் ஃபுல் அவேர்னஸோடையே சொல்கிறேன். ஆனால் இந்த டிக்ஸின் அடித்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போய் இருந்தது. கத்தியால் சுரண்டி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி, அந்த இது மட்டும்தான் வந்துச்சு, பவுடராக தான் வந்துச்சு, மற்ற எதுவுமே வரல. அதுக்கப்புறமா இந்த டிக்ஸின் அப்படின்ற அந்த கெமிக்கல் அடித்த பிறகு உடனடியாக பார்த்திங்கன்னா அப்படியே உருகி அப்படியே வெளியே வருது. இது எல்லாமே ஆயில் தான். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வருடமாக இதை வந்து சுத்தம் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. சுத்தம் பண்ணாமல் வச்சதால தான் இந்த நிலைமை. சாதாரணமாக உங்களால் முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு முறை சரி எடுத்து கழுகுங்க, சுத்தம் பண்ணுங்க, தொடச்சி விடுங்க. அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு பெரிய அளவான பாதிப்பாக காட்டாது. ஆனால் இதே நீங்கள் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அல்லது 1 வருடமோ 2 வருடமோ அப்படியோ விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் நிறைஞ்சிடும். சில நேரங்களில் இது உடனே பழுதாகவும் வாய்ப்பு இருக்குது. ஆயில் நிறைய போய் மோட்டருக்குள்ளே இறங்கிச்சின்னா பழுதாகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் தான் சமைக்கும்போது கஷ்டப்படுவீங்க. ஏன்னா புகை வந்து வெளியே போகாது. ஒருவேளை தூசி காற்று அடிக்கக்கூடிய டைம், கதவு கூட திறந்து வைக்க முடியாது, ஜன்னல்களை கூட திறந்து வைக்க முடியாது. இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது இதுவும் பழுதாகிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஃபேன் உங்கள் பாத்ரூமில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கிச்சனில் அடுப்புக்கு நேராக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே அடுப்புக்கு மேலே ஒன்று இருக்கு இல்லையா, அடுப்புக்கு மேலே ஸ்டீலில் இருக்கும், அந்த மாதிரி அதாக இருந்தாலும் சரி 3 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணும்போது அதை நீங்கள் டெய்லி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவான இந்த மாதிரி பெரிய ரிஸ்க் இருக்காது. கடைசியில் 2-3 வருடம் இல்லை 7-8 வருடமாக சுத்தம் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்த நிலைமை. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மருந்தை ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடித்து வச்சுக்கோங்க. டிக்ஸின் அந்த பாட்டிலையும் பார்த்துக்கோங்க. சாதாரணமாக அந்த மருந்துடைய பவர் என்னன்றதை பாருங்கள். எவ்வளோ கருப்பாக இருந்தது எப்படி கிளியர் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே. அந்த மருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 ஃபில்ஸ் மாதிரி தான் வந்துச்சு ஒரு பாட்டில். சாதாரணமாக ஒரு நீங்கள் கிச்சனில் இருக்கிற பெரிய சஃபா தானே, பெரிய அந்த புகை வெளியாக்குறதுன்னா ஒரு 3 பாட்டில் வாங்கினா போதும். சின்ன ஃபேனாக இருந்தால் ஒரு பாட்டிலே போதும். ஒரு பாட்டிலே எனக்கு பாதி தான் தேவைப்பட்டுச்சு. எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தொடப்படுதுன்னு பாருங்கள். நல்லாவே கிளியர் ஆகிடுது. அந்த ஆயிலி தன்மையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அழகாகவே போயிடுது. அதால் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா க்ளீன் பண்ணும்போது தான் உங்களுக்கும் நிம்மதி. அதே மாதிரி பழுதாகாமலும் கொஞ்சம் காலம் வேலை செய்யும். ஒரே தரத்தில் இந்த மாதிரி சுத்தம் பண்ண வந்துச்சுன்னா சாதாரணமாக எத்தனை மணித்தேலம் எடுத்துச்சு தெரியுமா? இந்த ஃபேனை திருப்பி உருவாக்குறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தேலம் அல்லது 3 மணித்தேலம் போயிடுச்சு. ஒவ்வொரு பார்ட்ஸாக தொடச்சி சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து நல்ல ஃபேன் அப்படின்றது. சும்மா நார்மல் ஃபேனாக இருந்திருந்தா, ஓப்பன் டைப் இல்லாமல் நார்மல் ஃபேனாக இருந்துச்சுன்னா தூக்கி வீசிட்டு ஒரு 1 தினார் 2 தினாருக்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் இது வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்பெஷலான ஃபேன், நல்ல ஃபேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணினதுமே ஒட்டோவாக வந்து மூடிக்கும், அந்த கதவுகள் வந்து மூடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம சுவிட்சை ஆன் பண்ணும்போது ஒட்டோவாக திறந்துடும். டிக்ஸினை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் ஒரு மாஸ்க் அல்லது துணியை வந்து மூஞ்சில் கட்டிக்கோங்க. ஏன்னா அதோடைய கேஸ் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, சுவாசிக்கும் போது கரகரப்பு தன்மை ஏற்படுத்தும் நம்மளுக்கு. அதனால் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டிக்ஸின் வந்து ஜமியாக்கல்ல இருக்குது. ஜமியாக்கல்ல அதே மாதிரி ஜமியாக்கல் இல்லாட்டியும் லவாசமல் ஆயிலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? லவாசமல் ஆயிலா அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கடை, அந்த எலக்ட்ரிக் ஷாப்லேயும் கூட இதை நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம். அதால் முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் முடிந்த வரைக்கும், என்னால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல உபயோகப்படக்கூடிய நல்ல தகவல்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் கொண்டு வந்து தாரத்துக்கு முயற்சி பண்ணுறேன். என்னுடைய பழைய சேனல் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கணும் அப்படின்னு துவா செய்கிறேன். அதே போல் என்னுடைய பழைய சேனல் கிடைக்குதோ இல்லையோ இந்த சேனலை நிச்சயமாக தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அவசரத்துக்கு கை கொடுத்த சேனல் இது. அதே மாதிரி எனக்காக என்னையை தேடி வந்த என்னுடைய அன்பார்ந்த உறவுகள் இது. ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் ஆரம்பித்த நாளில் 10 பேர் 20 பேர் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு 6 வியூஸ் 7 வியூஸ் தான் வீடியோ போயிடுச்சு. ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எவ்வளோலாம் வியூஸ், எவ்வளோ மக்களுக்கு நாம் தகவலை தெரிவித்தோம். இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு 7-8 பேர் தானே வந்து பார்க்குறாங்க. எத்தனையோ பேருக்கு நல்ல நல்ல தகவல்கள் மிஸ் ஆகி போகுது அப்படின்ற ஒரு கவலை தானே இருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.